காமராஜர் பற்றி திருச்சி சிவா எம்பி பேச்சு தொடர்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் விரிவான அறிக்கை கொடுக்க வேண்டுமென நெல்லை எம்பி ராபர்ட் புரூஸ் தெரிவித்துள்ளார். நெல்லை அரசு சித்த மருத்துவமனை கல்லூரியில் கட்டி முடிக்கப்பட்ட ஸ்மார்ட் வகுப்பறைகளை நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் திறந்து வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தனது சமூக வலைதள பக்கத்தில் காமராஜர் ஏசி கேட்டதாக பதிவு செய்த தகவல் தவறானது என்றும் திருச்சி சிவாவின் பேச்சு கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் அறிக்கை விட வேண்டும் என்றும் திருச்சி சிவாவின் பேச்சை வாபஸ் பெற்று தார்மீக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அவர் பேசியது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. பெருந்தலைவர் காமராஜர் என்றைக்கும் ஏசியை விரும்பி அங்கே சென்று தங்கியவர் அல்ல. அவருக்கு அந்த தகவல் எங்கிருந்து கிடைத்தது என்பது எனக்கு தெரியவில்லை. அவருடைய பேச்சை வன்மையாக கண்டிக்கிறேன். இங்கே படிக்கின்ற மாணவர்களும் நல்ல முறையில் படித்து வருவதை இங்கே பார்க்க முடிகின்றது. எனவே பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இந்த கல்லூரிக்கு இன்றைய தினம் 4 ஸ்மார்ட் போர்டுகள் கேட்டிருந்தார்கள். அதை கொடுத்து இப்போது திறந்து வைத்துள்ளேன். 14 லட்சத்தில் ஆடியோ சிஸ்டம் ஒன்றும், ஃபேஸ் ரெக்கார்டிங் அட்டரன்ஸ் சிஸ்டம் ஒன்றும், ஒரு போடியம் போன்ற அடிப்படை தேவைகளை கேட்டார்கள். அவற்றை கொடுத்து இன்றைய தினம் துவக்கி வைத்திருக்கிறார்.